நேஷனல் மாதிரி நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கேட்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எம்சிக்யூ டைப்ல தான் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन சொல்வாங்க இல்லையா, அந்த டைப்ல தான் நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். 2024 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, இந்தியா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இத்தாலி தான். ஓகேவா? சரியான ஆன்சர் இத்தாலி தான். பாருங்க G7 பாருங்க 2024ல இத்தாலியில எங்க நடந்திருக்குன்னு பாருங்க. அபுலியா. ஓகேவா? அபுலியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஜூன் 13ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 2024 நடந்திருக்கு. இத்தாலியில நடந்திருக்கு. G7 உச்சி மாநாட்டில் இந்தியா ஒரு பார்வையாளர் நாடாக பங்கேற்றது. ஓகே, G7 பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது உறுப்பினர் நாடாக கிடையாது. ஓகேவா? G7ல இந்தியா கிடையாது. அது ஒரு பார்வையாளர் நாடு, அப்சர்வர் கண்ட்ரியா என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியாவை கூப்பிட்டிருக்காங்க. உச்சி மாநாட்டின் போது விவாதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் ஹெட்டிங் என்னன்னு பாருங்க. செயற்கை நுண்ணறிவு, ஆற்றல், ஆப்பிரிக்க மற்றும் மத்திய தரைக்கடல். இது எல்லாமே அவங்க G7ல விவாதித்த முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, செகண்ட் क्वेश्चन பாருங்களேன். சமீபத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கர் விருதை வென்றவர் யாருன்னு கேட்கறாங்க. இதுவும் சாகித்ய அகாடமி தான் கொடுக்குறாங்க. யுவ புரஸ்கர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. 2024ல ஆப்ஷன்ஸ் பாருங்க. லோகேஷ் ரகுராமன், யுமா வாசுகி, சந்திரசேகர், கார்த்திகேயன். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோகேஷ் ரகுராமன். ஓகேவா? லோகேஷ் ரகுராமன் இதுதான் சரியான ஆன்சர். சரியா? லோகேஷ் ரகுராமன் சரியான ஆன்சர். யுவ புரஸ்கர் 2024 அவர் வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் அவருடைய என்ன புக்குன்னு பாருங்களேன். லோகேஷ் ரகுராமன் சிறுகதைகளின் தொகுப்பான விஷ்ணு வந்தார் என்ற புத்தகத்திற்காக யுவ புரஸ்கார் விருதை வென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அடுத்தது பாருங்களேன், யூமா வாசுகி. ஓகேவா? யூமா வாசுகி அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர் தனது தன்மையின் பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு புக்குக்காண்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பால புரஸ்கர் விருதை வென்றிருக்காங்க. ஓகேவா? யுவ புரஸ்கார் யாருன்னு பார்த்தா லோகேஷ் ரகுமான், பால சாகித்ய புரஸ்கர் யாருன்னு பார்த்தா யூமா வாசுகி. அவர்கள் எதற்காண்டி வென்றிருக்காங்க அப்படின்னா தன்மையின் பிறந்த நாள், தன்மை ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புக்குக்காண்டி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பால புரஸ்கர் விருதை வென்றிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். கீழ்கண்டவற்றில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். புதுமை பெண்கள் திட்டத்தினால் உயர்கல்வியில் மாணவிகளின் சேர்க்கை சதவீதம் 34% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். மாசம் என்ன செய்வாங்க, கல்லூரி மாணவிகளுக்கு, அதாவது 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்ற அந்த கல்லூரி மாணவிகளுக்கு என்ன செய்றாங்க, 1000 ரூபாய் மாதம் தோறும் வழங்குறாங்க. அதுதான் புதுமை பெண் திட்டம். அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா 34%. ஓகேவா? இந்த கல்வியாண்டுல 34% என்ன செஞ்சிருக்காங்க, அந்த சேர்க்கை விதம், உயர்கல்வியில சேர்க்கை விதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்களேன். மாநில அரசின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1000 ரூபாய் வழங்குவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சரிதான். ஓகேவா? ரெண்டுமே சரியான ஆப்ஷன்ஸ் தான். இதே இங்கிலீஷ்ல பாருங்க. என்ரோல்மெண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட் பை 34 டியூ டு புதுமை பெண் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க. த ஸ்கீம் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் எ மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஆஃப் டேஸ் 1000 to girl students studying higher education in class 6 to 12 in government schools under the administration of the state government. ரெண்டுமே சரிதான். சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். சமீபத்தில் தொல்லியல் துறையால் அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பாலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 8 இடத்தை என்ன செஞ்சிருக்காங்க, புதுசா வந்து அகழ்வாய்வுக்காண்டி திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது பழசு தான். பெரும்பாலை அப்படிங்கிறது 2021லேயே நம்ம அகழ்வாய்வு செஞ்ச இடம் தான். அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தர்மபுரி மாவட்டம். ஓகேவா? பெரும்பாலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது தர்மபுரி மாவட்டத்தில் தான் அந்த பெரும்பாலை தொல்லியல் துறை அகழ்வாய்வு செஞ்ச இடம் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन நம்பர் 5. மக்களவை தேர்தலில் இதுவரை நோட்டாவுக்கு பதிவான வாக்குகளிலேயே 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ள தொகுதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோட்டாவை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, நோட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த எம்பி எலெக்ஷன்லயோ இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்லயோ கொடுத்துருப்பாங்க அந்த ஓட்டிங் மிஷின்ஸ்ல. ஓகேவா? யாரையும் செலக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம எந்த கேண்டிடேட்லையும் செலக்ட் பண்ணல அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா நோட்டாவை கிளிக் பண்ணுவோம். இது வரைக்கும் பதிவானதுலேயே, ஓகேவா, நோட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இந்த மக்களவை தேர்தலில், அதாவது 18வது மக்களவை தேர்தலில் என்ன செஞ்சிருக்காங்க, அதிகமா அந்த நோட்டாவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட தொகுதியில், சரிங்களா, 2 லட்சத்துக்கும் மேல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நோட்டாக்கு வந்து ஓட் பண்ணிருக்காங்க. அது எந்த தொகுதி அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தூர், தென்காசி, வாரணாசி, கோழிக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்தூர் தொகுதி தான். ஓகேவா? இந்தூர்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான நோட்டாக்கு மட்டுமே வாக்குகள் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியோட எண்ணிக்கையில 14% என்ன ஆயிருக்கு அப்படின்னா நோட்டாவுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன்.
18வது மக்களவையில் மொத்தம் 84 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்ட் நடந்துச்சுலையா மக்களவை தேர்தலில், அந்த தேர்தலில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை பெண் கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 84 பெண் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, இது கடந்த பதவி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 77 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18வது மக்களவை மொத்தம் 84 பெண் உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது தவறுதான். ஓகேவா? 84 பெண் உறுப்பினர்கள் கிடையாது. சரியா? 84 பெண் உறுப்பினர்கள் கிடையாது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட 72 பேர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, பெண் உறுப்பினர்களா செலக்ட் ஆயிருக்காங்க. இது கடந்த பதவி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 77 பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கம்மி தான். ஓகேவா? லாஸ்டோட இப்ப பெண்களுடைய கேண்டிடேட் அந்த வெற்றி பெற்றவருடைய எம்பியா வெற்றி பெற்றவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சுதான் இருக்கு லாஸ்ட் எம்பி எலெக்ஷனோட. சரியா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 மற்றும் 2 தவறுமே. ஓகேவா? ரெண்டுமே தவறுதான். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். உலகிலேயே முதல் முறையாக எந்த நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சிறிய மர செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த செயற்கைக்கோளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மர செயற்கைக்கோள். ஓகேவா? மரத்திலே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த சேட்டலைட்டை மரத்தினாலே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செஞ்சிருக்காங்க. அது எந்த நாட்டில இருந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் சீனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜப்பான் தான். ஓகேவா? ஜப்பான் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த சிறிய மர செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறிய மர செயற்கைக்கோளை என்ன செய்ய போறாங்களாம், இந்த ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? எலன் மாஸ்க் இருக்கார் இல்லையா, ஸ்பேஸ் எக்ஸ், அவர் மூலமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. ஓகேவா? அதுக்கான டீடைல்ஸ் பாருங்களேன். உலகிலேயே முதன்முறையாக ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் லிக்னோசாட். ஓகேவா? அந்த இதுக்கு பேர் பாருங்களேன், லிக்னோசாட் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளை என்ன செய்ய போறாங்க, சிறிய மர செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர் என்பதோடு இது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஏவுகணை மூலமாக விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எலன் மாஸ்க் தான் என்ன செய்யறாரு, அதனுடைய சிஓவா இருக்காரு. அதன் மூலமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா விண்ணுக்கு செலுத்த போறாங்க அந்த சிறிய மர செயற்கைக்கோளை. ஏன் மரத்தினா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் அந்த விண்வெளி குப்பை அப்படின்னு சொல்ற எக்கச்சக்கமா இருக்கு. ஓகேவா? அந்த செயற்கைக்கோள் வந்து வேலை செஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அப்படியே விண்வெளியிலேயே விட்டுருவாங்க. ஆனா இந்த மர செயற்கைக்கோள் என்ன ஆகுமா, திரும்ப பூமிக்கு வர வழியில எரிஞ்சு சாம்பலா போயிருமா. ஓகே? அப்போ வந்து அந்த குப்பைகள் தான் இருக்காது. இது ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். உலகிலேயே அதிக அளவில் நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடும் நாடு எது அப்படின்னு கேட்கறாங்க. N2O. ஓகேவா? நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடும் நாடு எது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் இந்தியா, அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீனா தான். ஓகேவா? சரியான ஆன்சர் சீனா தான். அவங்க தான் என்ன செய்யறாங்க, அதிகமா N2O நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பூமி வேகமா என்ன செய்யுது, வெப்பமடையுது. ஓகேவா? பூமி வேகமா வெப்பமடையுது. அது மட்டும் இல்லாம சீனா பார்த்தோம்னா உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனாவுடைய பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 14% இருக்கு. ஓகே? 14% நினைச்சாங்க நைட்ரஸ் ஆக்சைடை அவங்க மட்டுமே வெளியிட்டாங்க. இந்தியா இந்த இடத்துல எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா 2வது இடத்துல இருக்கு. ஓகேவா? சீனாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறது 2வது இடத்துல இருக்கு. இவங்க மொத்தம் அந்த N2O ஓகேவா நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடுறதுல டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 10%ல இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 10%, சீனாவை பொறுத்த வரைக்கும் 14%ல அந்த நைட்ரஸ் ஆக்சைடை வெளியிடுறாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளியிடுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சில நாடுகள்ல தடையுமே இருக்கு. ஓகேவா? அவங்க உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக மிக கம்மியா வெளியிடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது இந்தியா. ஓகேவா? क्वेश्चन நம்பர் 9 பாருங்க. இந்தியாவில் தேசிய புள்ளியியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. when is national statistics day celebrated in India? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஜூன் 7, ஜூன் 13, ஜூன் 21, ஜூன் 29. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 29 தான். ஓகேவா? சரியான ஆப்ஷன் ஜூன் 29. ஏன் ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மகளநோபிஸ். ஓகேவா? மகளநோபிஸுடைய பிறந்த நாளை தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம நேஷனல் புள்ளியியல் தினம் ஓகேவா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவா நம்ம கொண்டாடுறோம். தேசிய புள்ளியியல் தினமா நம்ம கொண்டாடுறோம். மகளநோபிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன, முதல் திட்டமா 5ஆண்டு திட்டத்துடைய ஒரு முன்மாதிரி தான் அந்த மகளநோபிஸுடைய திட்டமா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேவா டிபார்ட்மெண்ட் இருக்குல்லையா அதை தோற்றுவிக்கிறதுக்கும் காரணமானவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா PC மகளநோபிஸ் அவர்கள். சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன்.
கொஸ்டின் நம்பர் 10 சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக ஒலிம்பிக் நடந்தனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒலிம்பிக் கண்டிப்பாக நம்ம படிச்சாகணும். அப்போ சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 23ஆம் தேதி. ஓகேவா, ஜூன் 23ஆம் தேதி என்ன செய்றாங்க, சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது. பாருங்க அதனுடைய டீடைல்ஸ் பாருங்களேன். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதாவது IOC இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி 23 ஜூன் 1894 ஓகேவா 1894ல என்ன செய்றாங்க அப்படின்னா பாரிஸ்ல சோர்போனில் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செய்றாங்க, இந்தியா அந்த ஒலிம்பிக் கமிட்டி அவங்க நிறுவுறாங்க. அந்த நாளை தான் என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச ஒலிம்பிக் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். யுனெஸ்கோ அமைப்பின் இலக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்திருப்போம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய தளம், யுனெஸ்கோவுடைய அந்த வனவிலங்கு சரணாலயம், இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு பாருங்க புதுசா இருக்கு, இந்தியாவுடைய முதல் இலக்கிய நகரம். ஓகேவா, யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இலக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை, கோழிக்கோடு, வாரணாசி, கொல்கத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோழிக்கோடு தான். ஓகேவா, கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏன் கோழிக்கோடை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 4-5 இயர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இலக்கிய திருவிழா, இலக்கிய நிகழ்ச்சிகள், புத்தக கண்காட்சி இதெல்லாம் கோழிக்கோட்டில் அதிகமாகவே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 4-5 வருஷத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பிளானுமே அவங்க வச்சிருக்காங்க. அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க, யுனெஸ்கோ இது ஒரு இலக்கிய நகரமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவிலேயே முதல் இலக்கிய நகரம். ஓகேவா, யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர். ஓகேவா, அது கோழிக்கோடு கேரளாவில் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन நம்பர் 12 அதிக செலவுமிக்க நகரங்கள் பட்டியலில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது அப்படின்னு கேக்குறாங்க. which is the most expensive city in India. ஓகேவா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க அதிகமா செலவாகும் நம்மளுக்கு. ஓகேவா, அதிகமா செலவாகிற நகரங்கள்ல முதலிடத்துல இருக்கு இந்தியாவுல முதலிடத்துல நகரம் எந்த நகரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது மும்பை தான். ஓகேவா, மும்பை சிட்டி தான் என்ன செய்யுது அதிக செலவுமிக்க நகரங்கள்ல இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா, இது இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. டெல்லி பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிளேஸ், சென்னையை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பிளேஸ், பெங்களூரு வரைக்கும் ஃபோர்த் பிளேஸ். சரி, உலக அளவில் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாங்காங் இருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இடத்துல அதிக செலவுமிக்க நகரங்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் எந்த நகரம் இருக்கு அப்படின்னா ஹாங்காங் இருக்கு. இரண்டாவதாக சிங்கப்பூர் இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन नंबर 13 முன்னோடி திட்டமான முதல்வரின் தாயுமானவர் திட்டம் எந்த 2 மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பட்ஜெட்டில் 2024 பட்ஜெட்டில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த தாயுமானவர் திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 வருஷத்தில் 5 லட்சம் ஏழை குடும்பங்களோட பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தாயுமானவர் திட்டத்தை என்ன செய்வார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. சரியா, இது அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த 2 மாவட்டத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை மற்றும் நாகப்பட்டினம், சென்னை மற்றும் மதுரை, சென்னை மற்றும் திருச்சி, சென்னை மற்றும் கடலூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தாயுமானவர் அப்படின்னு கடலூர் போட்டக்கூடாது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம். ஓகேவா, சென்னையும் நாகப்பட்டினம் இந்த 2 மாவட்டத்தில் தான் என்ன செஞ்சிருக்காங்க ஒரே நேரத்தில் இந்த தாயுமானவர் திட்டத்தை சிஎம் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन நம்பர் 14 ஒரு பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரீசெண்டாக நம்மளுடைய தொல்லியல் துறையால் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள். திருமலாபுரம் அதாவது அந்த ஊர், இது மாவட்டம், அதுக்குரிய மாவட்டம் திருமலாபுரம், தென்காசி, சென்னமனூர், கிருஷ்ணகிரி, கொங்கல் நகரம், திருப்பூர், மருங்கூர், கடலூர். சரியா பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா எல்லாமே சரியாதான் பொறுத்திருக்கு. ஓகேவா, சரியாதான் பொறுத்திருக்கு. திருமலாபுரம் எங்க இருக்கு அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. சென்னனூர் எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். கொங்கல் நகரம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர். மருங்கூர் எங்க இருக்கு அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. எல்லாமே பொருத்தி தான் இருக்கு. சரியா, படிச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குறாங்க, தொல்லியல் அந்த அகழ்வாய்ச்சி இடங்கள் கேட்குறாங்க, அதனால படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन நம்பர் 15 எங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய லட்சணையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்களேன். யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் invalid the new logo of Sports Development Authority of India அதாவது SDAT during a ஃபங்க்ஷன்கள் எந்த இடத்துல ஓகேவா எந்த மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த புதிய லட்சணை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த சின்னமும் கிடையாது. இதுதான் அந்த நியூ புதுசா உருவான சின்னம் SDAT அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்
இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த STAT அப்படிங்கிற ஒரு சின்னம் இது எந்த இடத்துல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பூர், மதுரை, கோவை, ஈரோடு. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர்ல தான். சரிங்களா? திருப்பூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த STAT அந்த சின்னத்தை, ஓகேவா, நம்மளுடைய விளையாட்டுத்துறைக்கான சின்னத்தை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.